வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம் நிக் கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பருப்பு போலியை எப்படி சாஃப்டாக டேஸ்ட்டாக பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் போலி செய்கிறதுக்காக நான் 2.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு விருப்பப்பட்டால் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். ஆனால் ஸ்வீட் போலியை நீங்கள் மைதா மாவில் செஞ்சீங்கன்னா கடையில் வாங்குகிற போலி மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மஞ்சள் தூள் நான் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மாவில் இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு போலி சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கையிலலாம் ஒட்டணும். இப்போ 1 ஸ்பூன் கையில் எண்ணெய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் இதை திரும்பவும் பிசைஞ்சு விட்டுக்குங்க. மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கும் காயாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ 2 மணி நேரம் நம்ம இதை ஊற விடலாம். ஒரு பிளேட் வச்சு இதை மூடி வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிட்டுருக்க நேரத்தில் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலைப்பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறிச்சுன்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதை 5 விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க. கடலைப்பருப்பு வெந்துட்டுருக்க நேரத்தில் இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்குங்க. பொடிச்ச வெல்லம் 1.5 கப் நான் எடுத்திருக்கேன். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1.5 கப் வெல்லம் சரியான அளவாக இருக்கும். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இன்னொரு பக்கம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்குங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மசிச்சு வச்ச பருப்பை வெள்ளைப்பாகில் சேர்த்துடலாம். உங்களுக்கு பருப்பு வேகலைன்னா மிக்சியில் ஒரு முறை ஓட்டிட்டு கூட இந்த மாதிரி வெள்ளைப்பாகில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. 3 ஏலக்காவை நான் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நான் வெள்ளைப்பாகில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். பருப்பு சேர்த்த உடனே இன்னுமே லூஸ் ஆயிரும். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சீக்கிரம் கெட்டியாயிரும். பாருங்கள், கெட்டியாயிடுச்சு. இதுக்கு மேலே அடுப்பில் வச்சு கிளற வேண்டாம். ஆறின உடனே இன்னுமே கெட்டியாயிரும். நல்லா ஆறின உடனே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்குங்க. இப்போ போலி மாவை பார்த்துடலாம். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த சைஸ்க்கு எல்லா உருண்டையும் பிடிச்சிக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். அப்போ தான் நமக்கு கீழே மாவு ஒட்டாது. இப்போ எடுத்து வச்சிருக்க உருண்டையை இது மேலே வச்சிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு கையாலே நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. இந்த அளவுக்கு நம்ம விரிச்சிக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம பூரணத்தை இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை நடுவில் வச்சுருங்க. இதை நல்லா மூடி விட்டுருங்க. பூரணம் வெளியே தெரியாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. கையாலே இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்குங்க. ரொம்ப அழுத்தி விட்டுறாதீங்க. ஏன்னா உள்ளே இருக்க பூரணம் வெளியே வந்துடும். நம்ம 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுனால இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே விரிஞ்சிரும். தவாவில் லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போலியை இதில் வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம அடுத்த போலியை உருட்டிடலாம். இன்னொரு உருண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி கையால் நல்லா தட்டி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு விரிச்சா போதும். இப்போ உள்ள பூரணத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. திரும்பவும் விரலால் நல்லா அழுத்தி விட்டுக்குங்க.
கையில் ஒட்டிச்சுன்னா எண்ணெய் எடுத்து தடவிட்டு திரும்பவும் தட்டுங்க. எல்லா பக்கமும் ஒரே சைஸில் இருக்கா மாதிரி இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. பூரணம் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் போலியை திருப்பி விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். அடுத்த போலியை இப்போ போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. இந்த போலியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர மாதிரி பார்த்துக்குங்க. கையில் தட்ட தெரியாதவங்க இந்த மாதிரி பூரிக்கட்டையை வச்சு கூட மெதுவாக விரித்து விட்டுக்கலாம். அடுத்த போலியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாஃப்டான டேஸ்டான போலி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உள்ளெல்லாம் பூரணம் ஈவனாக வந்திருக்கு பாருங்க. நீங்களும் தமிழ் புத்தாண்டுக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் போலி செஞ்சு பாருங்கள். கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.